இதை படமாக பார்த்துட்டு இவங்க சைலண்டாக விட்டுட்டணும். இது உண்மையிலேயே ஒரு ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோன்னா இதை படமாக தான் பார்க்கணுமே தவிர இதுக்குள்ள அரசியல் இருக்கா? தமிழ் சினிமா வரலாற்றிலே, இந்திய சினிமாவான்னு கூட சொல்ல முடியாது, தமிழ் சினிமா வரலாற்றிலே சென்சார் போர்டு தலையிட்டு ஒரு படத்தை தடை பண்ணுதுன்னா அது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான படம் நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் படத்துக்கு தான். அப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம அண்ணன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, யாருக்கோ இங்கே அழுத்தத்தை கொடுத்துருக்காரு, யாருக்கோ பிரச்சனையை கொடுத்துருக்காரு. அப்படி என்ன கொடுத்துருக்காரு? அப்போ அவர் உண்மையை பேசியிருக்காரு. இது வரைக்கும் எவ்வளோ அரசியல் படம் பார்த்துருக்காங்க, எல்லா அரசியல்வாதியும் திட்டிருப்பாங்க, எல்லா அரசியல்வாதியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுருவாங்க. அதெல்லாம் விட்டவங்க விஜய் அண்ணன் படத்தை விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா அப்போ அவர் ஏதோ ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காரு, ஏதோ மக்களுக்கு உணர்த்துற மாதிரி கேட்டிருக்காரு. ஐயோ இவரை விடக்கூடாது, இவரை விட்டா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் வெளில வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் இதை தடை பண்ணுறாங்க. அது மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ. ஆனால் ஒருவேளை 2 பேரும் கூட்டுல கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் மறைமுக கூட்டாளியே இவங்க தான், எல்லாருமே இவங்க தான். 2 பேருக்குமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இவங்க நினைக்கிறாங்க முன்னாடி விட்டா தானே படம் கலெக்ஷனை காட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கள் அண்ணன் 4-5 நாள் கழிச்சு விட்டாலும் சரி, இந்த பொங்கல் முடிஞ்சு மார்ச் மாதம் விட்டாலும் சரி, எங்கள் அண்ணன் என்னைக்கு விட்றாரோ அன்றைக்கி தான் பொங்கல். இது உண்மையாங்க. எங்கள் அண்ணன் என்னைக்கு படத்தை விட்றாரோ அன்றைக்கி தான் பொங்கல். உண்மையிலே தீவிர ரசிகர் எல்லா இதுக்கு முன்னாடிலாம் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், தனித்தனியாக படம் பார்த்தவங்கலாம் வேறு. இப்போ எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா திமுகவா டிவிகேவா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் டிவிகே தான் வெல்லும், அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? என்றைக்காக இருந்தாலும் 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். இந்த படத்தை தடை பண்ணுறதுனாலலாம் இவர் அரசியலை விட்டு கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு இவங்க நினைக்கிறது. அவர் மேலும் மேலும் ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் போகிறாரு, மேலும் மேலும் உழந்துகிட்டே தான் போகிறாரு. மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. ஒரே ஒரு டைலாக் நறுக்குன்னு கடைசியாக படமா ஜனநாயகனும் வெல்லும், எங்கள் அண்ணன் ஜனங்க மனசுலையும் வென்னுட்டாரு. ஜனநாயகன் வெல்லும், கண்டிப்பாக வெல்லும். 2026 ஆட்சியும் நம்மதே, எங்கள் அண்ணனும் நமக்கு தான்.